உங்கள் பூ காய் செடிகளில் இந்த மாதிரி பூச்சிகள் நிறைய வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். பூச்சிகள்லேயே 2 விதம் இருக்குது. ஒன்று நன்மை செய்கிற பூச்சி, இன்னொன்று தீமை செய்கிற பூச்சி. பட்டாம்பூச்சியெல்லாம் மகரந்த சேர்க்கைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பூச்சியெல்லாம் உங்கள் செடி, காய், இலை, தண்டில் இருக்கிற எல்லா சத்தையும் ஜூஸ் மாதிரி உறிஞ்சு குடிச்சிரும். செடியில் முட்டை வச்சுட்டு போயிடும். மற்ற எல்லா செடிகளுக்கும் குட்டி குட்டியாக நிறைய பூச்சிகள் வந்துடும். இதை எப்படி தடுக்கணும்னா 1 லிட்டர் தண்ணியில் 5 ml வேப்பெண்ணெய், ஒரு 4 ட்ராப் பாத்திரம் கழுவுற லிக்விட் இருக்குது, இல்லைன்னா சோப்பு தூள் கூட நீங்கள் கொஞ்சமாக போட்டு ஷேக் பண்ணிங்கன்னா இந்த மிக்ஸ் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி எந்த ஸ்ப்ரே கொடுத்தீங்கனாலும் செடிகளுக்கு மத்தியானத்தில் கொடுக்காதீங்க, காலையில் இல்லைன்னா ஈவினிங் சூரியன் மறையிற நேரத்தில் கொடுங்க. அதிக வெயிலில் இந்த செடிக்கு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற எண்ணெய் சூடாகி செடியோட இலையெல்லாம் கருகி போயிடும். உங்கள் பாதிக்கப்பட்ட ஒரு செடிக்கு முதல்ல இதை ஸ்ப்ரே பண்ணி 24 hours வெயிட் பண்ணுங்கள். செடி நல்லா இருக்குதுன்னா மற்ற செடிகளுக்கும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். பூச்சி தாக்குதல் அப்போ மட்டும்தான் இதை ஸ்ப்ரே பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு 20 நாளைக்கு ஒருக்கா உங்கள் எல்லா செடிகளுக்கும் இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.